எல்லோரும் கஷ்டம் ஃபேஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதை கஷ்டத்தில் விட்டுரும். ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதை இங்கே சொல்லி யூஸ் இல்லை. அதை எதுக்கு லைஃப் ஆக்சுவலாக வந்து இன்னொரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு. சும்மா தான் நான் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் சினிமா ஆஃப்டர் ஸ்கூலிங் ஏர்ஃபோர்ஸ் போயிட்டேன். ஆனால் சினிமாவில் இருக்க ஸ்கூல்லேருந்து சினிமாவில் இருக்க ஆசை இருந்துச்சு. அது மாறவே இல்லை. சென்னை வந்தோடனே அதே நண்பர் சேதுராமன் எங்களோட கிளாஸ்மேட் அவன் தான் எனக்கு கைட் பண்ணி சினிமாவுக்கு வழி காட்டி கொண்டு வந்து. ஏன்னா ரன்னிங் ரேஸ் ஒருத்தர் ஓடுறேன்னா அது எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜெயிச்சோம். அது வேணுமா அடுத்த இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அப்படின்னு சொல்ல முடிய கஷ்டங்களை சொல்லக்கூடாது. வணக்கம் மக்களே, நான் உங்க தர்ஷினி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் ஷோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம், அதுவும் ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ நல்லா ஹிட் கொடுத்துருக்குன்னா அது வந்து அவராலேயே வந்து நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செம்மையான ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் தான் ஒயிட் ரோஸ். ஸோ அந்த படத்துடைய டைரக்டர் கே ராஜசேகர் அவர்கள் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒயிட் ரோஸ் படம் வந்து தியேட்டர்ஸ்ல பல மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக போயிட்டுருக்கு சார். ஒரு சூப்பரான படத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் பற்றி நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். ஒயிட் ரோஸ் அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு நன்றி, உங்களுடைய தேங்க்யூ சார். அந்த வார்த்தைகளுக்கு நன்றி. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லா வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களோட ஆதரவுக்கு தான் நன்றி. ஓகேங்களா? உங்களை மாதிரி சினிமா விரும்பினாலும் ஓடி இருக்குது. தேங்க்யூ. ஒயிட் ரோஸ் அப்படின்னு டைட்டில் என்னென்னா, அதோட மீனிங் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ்க்கு வந்து இட்ஸ் ஃப்ளவர். காமனாக சொல்ல எல்லாத்துக்கும் ஒயிட் ரோஸ்னால் ஒயிட் வெள்ளை ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட அதை உள்ளே போய் டீப்பாக சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஒயிட் ரோஸ் எங்கேயும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிகினிங்ஸ். லைக் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த ஒயிட் ரோஸ் கொடுத்து அவங்க தம்பதியினர் ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய எல்லாத்தையும் பார்த்தா ஒரு ஒரு விசேஷங்களில் ஒயிட் ரோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நியூ, அது மீனிங் வந்து இட்ஸ் நியூ பிகினிங். இந்த படத்தில் வந்து கல்யாணந்தியோட கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் லைஃப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்ட முன்னாடி ஒரு நல்ல ஒரு பிகினிங், லைஃப் நல்ல பிகினிங் இருக்கும். ஸோ அதுக்காக இட்ஸ் நியூ பிகினிங் இருக்கிறத ஒயிட் ரோஸ் டேக்லைனில் என் நியூ பிகினிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம். எங்கள் டீம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஹோப் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் ரோஸ் அப்படின்னா நியூ பிகினிங் நாங்கள் வச்சுட்டோம். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். அந்த படத்தை பார்த்த பல பேர் வந்து டைரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படமானால் நம்பவே முடியலங்கிற அளவுக்கு தான் நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், டைரக்ஷன் சொல்ல நான் பிரிச்சிட்டிங்க. ஸோ எப்படி சார் நீங்கள் வந்து எங்களோட உளவுப்படை சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படமே ஹிட் படம் எப்படி சார்? ஸோ சேனல் உளவுத்துறையில் வச்சுருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உண்மை தான். நான் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் ஸ்கூலிங் ஏர்ஃபோர்ஸ் போயிட்டேன். ஆனால் சினிமாவில் இருக்க ஸ்கூல்லேருந்து சினிமாவில் இருக்க ஆசை இருந்துச்சு. அது மாறவே இல்லை. ஒரு கட்டத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. சரி போகலன்னா போங்க, ஏன்னா லைஃப்பில் வந்து வந்தமாக ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு அந்த தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ எல்லாரோட என்கரேஜ்மெண்ட்டில் ஏர்ஃபோர்ஸ் வேலை ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு வந்தேன். வரும்போது சும்மா வரக்கூடாது, கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு போட்டு அந்த சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் அப்போ வந்த புதுசு. ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு என் நண்பர் மூலம் அவர் தான் ரெஃபர் பண்ணிலாம் வந்து கைட் பண்ணான். படிச்சுட்டு உள்ளே வந்தோம். சென்னை வந்தோடனே அதே நண்பர் சேதுராமன் எங்களோட கிளாஸ்மேட் அவன் தான் எனக்கு கைட் பண்ணி சினிமாவுக்கு வழி காட்டி கொண்டு வந்து சுசி கணேசன், டைரக்டர் சுசி கணேசன் என் குரு, அவரை சேர்த்து விட்டார். ஸோ நான் அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் தான். எப்படி எனக்கு சினிமாவுக்கு நான் வரும்போது வெளியிருந்து பார்க்குற சினிமா வேறு, ரைட்டிங் வேறு, எல்லாமே வேறு. நம்ம ஒரு நாவல் படிச்சுட்டு நம்ம எழுதிட்டு சினிமா எடுக்க வந்துடுவோம். இங்கே அது கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதணும், ஒன்லைன் எப்படி எழுதணும், அதை பிரிக்கிறது எப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னிக் எப்படி நாட் போடணும், அந்த நாட்டை பிரிக்கணும், இது எல்லாமே வந்து அந்த ப்ளாட்ஸ் எப்படி பண்ணணும், கேரக்டர்ஸ் எப்படி பண்ணணும், எல்லாமே வந்து இந்த குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டு தான். அது திருட்டு பையில படத்தை ஹிந்தி ரீமேக் பண்ணும்போது அவரோட ஃபுல்லாக கூட இருந்தாங்க. ஓகே. A to Z அவர் வந்து எனக்கு சொல்லி அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது, அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டது எல்லாமே தான் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார், ஒயிட் ரோஸ் படம் வந்து இப்போது செம்மையாக வந்து பல மக்களால் பேசப்படுது. அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அது தாண்டி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து சினிமாவுக்குள்ளே வரும்போது இந்த ஒரு படம் கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, எவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் சார் அது? 14 years. 14 வருஷமா? ராமர் வனவாசம் போன மாதிரி. நான் 14 years ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் வந்து எல்லா இயரும் நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கதையை சொல்லும்போது நான் ஒரு மாதிரி கதை எழுதியிருந்தேன். அப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வி ஆர் லேர்னிங். ஸோ அதனால தான் எனக்கு இன்றைக்கி வந்து அந்த லேர்னிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து கரெக்டான கரெக்டாக கொடுக்க முடியுதுங்களா.
சூப்பரான அவுட் கொடுத்துட்டீங்க சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அந்த 14 இயர்ஸில் எங்களுக்காக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட என் லைஃப்பில் நடந்தது, ஆனாலும் நான் வந்து மனசை தளர விடவே இல்லை அப்படிங்கிற ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, நம்மளால முடியவே முடியாதுன்னு கிவ் அப் பண்ணுற டைம், அது ஏதாவது இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களா? நான் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. பட் சில இடங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா, என் பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் இப்போ MBA ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். பெரிய பையன் MBA, ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து 3rd ஃபோர்த்தோ படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் ஸ்கூலில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சீஃப் கெஸ்ட் வேணும்னா எங்கள் அப்பா டேரக்டர் சொல்லிட்டான். அவனுக்கு விவரம் தெரியாது. ஓகே. ஒன்று அவங்க டீச்சர் உங்கள் அப்பா வந்து வர சொல்லியான்ட்டு அவன் வந்து என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், டேய் இல்லைடா, நான் டைரக்டர் ஆகலை, இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர் கோ டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் டைரக்டர் பண்ணி வரேன் சொன்னேன். நெக்ஸ்ட் இயர் வந்து கேட்டான். ஸோ ஆசை இன்னைக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். 4th ஸ்டாண்டர்டில் கேட்டது MBAக்கு வந்து ஆமாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர் MBA பண்ணுற காலேஜ்லேயே நீங்கள் வந்து கெஸ்ட்டாக போகல சார், ஒயிட் ரோஸ் படத்தோட டேரக்டர்ன்ட்டு. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த படத்தில் வந்து காஸ்டிங் பலமாக இருக்குது. கயலானந்தி, ஆர்கே சுரேஷ் அவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கள காஸ்ட் பண்ணதுக்கான காரணம் சார்? ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையை வந்து நான் ஆர்கே சுரேஷ் சார் தான் போய் சொன்னோம். ஓகே. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கதையே சொல்ல போனோம். ப்ரொடக்ஷன் சொல்லி போட்டு ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கதை சொல்ல போனோம். கதை கேட்டு 10 நிமிஷம் ஓகேன்ட்டார். அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் இல்லை, சுரேஷ் சார்ட்டையும் நம்ம நடிக்க வச்சிருவோம், நமக்கு வந்து அவரே ப்ரொடக்ஷன் போது நம்ம ஈஸியாக இருக்குன்ட்டு அவர்கிட்ட, சார் நீங்கள் இதை வந்து ஹீரோ பண்ணுங்கள் சார், போலீஸ் காப்பு சூப்பராக இருக்கீங்க சார், ஆடியோ வந்து மலையாள படத்தில் போலீஸ் நடிச்சிருந்தார். அதுதான் யூனிஃபார்ம்லாம் பார்த்தேன் நான், செமையாக இருந்துச்சு. அவர் மீசெல்லாம் வச்சுருந்தேன். சார் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அமைதியாக வந்தார். அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி நான் அதை பண்ணலைன்னாரு. ஏன் சார் ஐயோ என்ன மாதிரி ஏதாவது வேணாம் சொல்லுவாங்களான்ட்டுன்னா, இல்லை நான் அதை நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னாரு. சைக்கோ கேரக்டர். நான் அப்போ சைக்கோ கேரக்டர் நாங்கள் நினச்சது ஒரு மாதிரி நடிச்சிருந்தோம். இவர் வந்து நான் ஓகே சார் இல்லை சார்னு கேட்டு பார்த்தா, இல்லை நான் அதை பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லி போட்டு அப்புறம் கயலாந்தி மேடம் ஃபிக்ஸ்டு. ஓகே இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் அவங்களுக்கு கதை சொல்லி அவங்கள காஸ்டிங் பண்ணி வச்சு சுரேஷ் சார் நெகட்டிவ் கேரக்டர் பிளான் ஆச்சு. இப்போ ஹீரோவுக்கு மட்டும் சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், ரூசோ ஸ்ரீதரன்ட்டு. அவர் பார்த்தா பக்கா வரும்போது போலீஸ் மாதிரி ஒரு IPS ஆஃபீஸர் மாதிரியே வந்தார். ஓகே. வந்தோன்னா ஒரு 2-3 டேஸ் மட்டும் அவர்கிட்ட வந்து சார் இதான் கதை இதெல்லாம் பேசி இப்படி பாடி லாங்குவேஜ் சொன்னால் அவர் ஓகேன்ட்டார். ஸோ அப்புறம் சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஆடிஷன் வச்சு தான் எடுப்போம். யாரும் ரெஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸோ எங்கள் பட்ஜெட்டில் போகிறதுனால ஆடிஷன் வச்சு எடுத்து கரெக்டாக கொண்டு வந்தோம். எல்லாரும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு படம் வந்து கரெக்டாக வருதுன்னா அதோட டெக்னீஷியன்ஸோ அங்கே நடிச்சிருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த மாதிரி ஒரு படம். ஸோ அது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சார். எஸ், ஆக்சுவலாக வந்து என்னோடய டீம் என்னென்னா வந்து மோர் தென் அவங்க ஒர்க் அதை பார்க்கல, ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்தாங்க. ஓகே. ஸோ எவ்ரி ஒன் சப்போர்ட்டட் மீ. என் கூடவே வந்து சேதுராமன் ஃப்ரெண்டு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது ஒரு ஆள் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம். அப்போ கூட வந்து இல்லைடா பயப்படாத போகலான்னு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து முடித்தது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு, மெயினாக சேதுராமன், பழனி ஊர் ஃப்ரெண்ட்ஸு, இந்த டீம் ஹோல் டீம், கேமராமேன், மியூசிக் டேரக்டர்லாம் வந்து 3 நாள் ஒரு ரீல் வேணுமே, ஒரு ரீல் முடிச்சு கொடுங்கன்ட்டு வச்சு பண்ணி கொடுத்தாரு. சரி, ஒயிட் ரோஸ் படம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ராட்சசன் வந்திருக்கு, சைக்கோ வந்திருக்கு, அண்ட் போர் தொழில் எல்லாமே வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவிஸாக வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து எப்படி வேறுபட்டு இருக்குது? ஆக்சுவலாக அந்த கதை எழுத நாங்கள் 4 இயர்ஸ் முன்னாடி எழுத ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ ராட்சசன் வரல, வந்து போர் தொழில் வரல. நாங்கள் அப்போதைய ட்ரெண்டை மாற்றணும்னு சொல்லி போட்டு நானும் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எழுதி வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் பண்ணுவோம், அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்னு எழுந்து, அதில் சைக்கோ த்ரில்லரை விட எனக்கு எமோஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அது ஆக்சுவலாக இந்த படம் வந்து சைக்கோ த்ரில்லர்ஸ் ஒன் லைன். இந்த படம் நீங்கள் வந்து பார்த்துருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஒரு எமோஷனல் த்ரில்லர் ஃபில்டு வித் சைக்கோ அண்டு எமோஷன், ரெண்டும் கலந்தது ஒரு சப்ஜெக்ட். சரி, இந்த படத்து மூலிமா பார்க்காத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல சார், இல்லை பார்த்த மக்களுக்குமே சொல்ல வர மெசேஜ் என்ன சார்? பார்த்த மக்களுக்கு கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன், போஸ்ட் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன். என்ன மெசேஜ்? பார்க்காத மக்களுக்கு என்னென்னா, வாழ்க்கையில் எது நடந்தாலும் வி ஹேவ் டு ஓவர் கம் தட். அதை தாண்டி நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது நமக்காக இல்லாட்டி கூட நம்ம சுற்றி உள்ளவங்களுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை. அது கடந்து போனதை வச்சுட்டு நினச்சிக்கிட்டே வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே. லைஃப் ஆக்சுவலாக வந்து இன்னொரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்ட்டு. அதுதான் உண்மை. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வரும், பட் வி ஹேவ் டு ஓவர் கம் தட். அதில் மறந்து போயிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்ன, அடுத்து என்ன பண்ணணும் போயிட்டே இருக்கணும். கஷ்டம்லாம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல். ஆமாம். ஸ்வீட்டாக நீங்கள் சாப்பிட்ருக்க முடியுமா?
கரெக்ட் சார். எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க? 2 ஜிலேபி சாப்பிடுவீங்க, 3 சாப்பிடுவீங்க, அது மாதிரி சாப்பிட முடியாது. அது மாதிரி லைட்டா காரத்துக்கு நம்ம அது மிக்சரோ இல்லை, ஸ்வீட்டு சாப்பிட்டு கொஞ்சம் காரம் சாப்பிட்டு காஃபி குடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஆமா அது மாதிரி தான். சார். இப்படி வந்து ஒரு லைஃபோட அவ்வளோ பெரிய மெசேஜே நீங்க வந்து ஒரு ஸ்வீட் காரத்துல முடிச்சிட்டீங்க சார். நைஸ் சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து நம்ம ஒயிட் ரோஸ் படம் அப்படி தான் பத்தி சாப்பிட்றாங்க. நாங்கள் கடையில் போட்டால் அப்படி தான் சாப்பிட்றோம். அவர் சொன்னேன். நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கிரேவிங்கா இருக்கு சார். நான் கீழே போயிட்டு ஏதாவது ஸ்வீட் காரம் சாப்பிடணும்னு இருக்கேன். ஸோ நம்ம படம் பத்தி நிறைய பேசிட்டோம் சார். இப்போ உங்களை பத்தி நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே வந்து சினிமாவில் இவரை மாதிரி ஆகணும்ன்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனை, ஒரு ரோல் மாடல் செட் பண்ணுற போல, அந்த மாதிரி நீங்கள் யாரை மாதிரி ஆகணுன்ட்டு சினிமாவுக்கு வந்தீங்க? எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள். சின்ன பையனாக இருக்கும்போது நான் வந்து ரஜினி ஃபேனும் கமல் ஃபேன் 2 பேரும் படம் பார்ப்பேன். ஓகே. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங் 6 மணி ஷோ, தீபாவளி விட்டோம்னா சின்ன பசங்க வேலையெல்லாம் ஏறி டிக்கெட் எடுத்து பார்ப்போம். அது படிக்காதவன் ஆகட்டும், காக்கி சட்டை ஆகட்டும், தம்பிக்கு இந்த ஊராகட்டும், எல்லா படம் பார்ப்போம். அங்கே வந்து கே ராஜசேகரன் ஒரு பேர் வந்து பக்கா ஃபேமஸ், என் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அந்த பேருக்கு அது எனக்கு இல்லை, அந்த பேர் எனக்கு உரிமையாளர் இல்லை, அவர் பெரிய டைரக்டர் கே ராஜசேகரன். ஓகே. அந்த பேர் எனக்கு இருந்தனால நானும் இவரை மாதிரி ஆகணும்னு ஒரு புல்லிங். ஓ, அந்த பேர் மூலியமா வந்தா சார். ஓகே. அப்படியே இருந்துச்சு. அப்படியே வர வர காலங்கள் மாறும்போது, படங்கள் மாறி வரும்போது, சங்கர் சாரோட ஜென்டில்மேன் வரும்போது மணி சாரை பார்த்து அப்சர்வ் பண்ணியிருந்தேன். மணி சார் ஒரு அழகான ஒரு ஆர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் பார்த்து பிரமிச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து சங்கர் சார் வந்தோன்னா ஆஹா இப்படி தான் படம் பண்ணணுன்ட்டு நான் வரும்போதே வந்து அடுத்த சங்கர் சார் படம்னாலே வந்து பிரம்மாண்டம், ஒரு பிரம்மாண்டம். இவ்வளோ எடுத்து வச்சிருங்கப்பா, அவர் படமே பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை தாண்டியும் கதை இருக்கும். இல்லை, எஸ், கதை இருக்கும், கமர்ஷியலாக எல்லாரையும் கவர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நான் அதுதான் ஆசைப்பட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக என் பையனோட பேர் கூட சங்கர் தான், சூரஜ் சங்கர். சூரஜுங்கிறது என் ஒய்ஃபும் என் பேரும், சங்கருங்கிறது அவர் பேரை வச்சு தான் சின்ன வயசாக வச்சுட்டேன். ஓகே. இப்போ அவன் பேர் சூரஜ் சங்கர் தான். ஸோ அப்படி வந்தேன். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சினிமாவுக்கு வந்த முன்னாடி சேதுராமன் என் ஃப்ரெண்டு வந்து எடுத்த உடனே சங்கரில் ஆக முடியாது, ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுன்னு சொல்லி போட்டு we started this movie. அதுவும் ஒண்டர்ஃபுல்லான ஒரு மூவியை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு படத்தோட வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எவ்வளோ சீக்கிரம் சார் எங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நைஸ். இஃப் எவ்ரிதிங் கோஸ் குட் இந்த இயர் எண்டுக்குள்ள அது வந்துடும். என்ன ஜேர்னலில் சார் அது இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து எமோஷ்னல் த்ரில்லர் பார்த்தாச்சு உங்ககிட்ட இருந்து. ஸோ இந்த படம் எந்த ஜேர்னலாக இருக்கும்? ஆக்சுவலாக 2-3 கதை இருக்குங்க. ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிறத வச்சு அவங்க இந்த மாதிரி கதையை சாய்ஸ் வில் பி செலக்டிங். இப்போ வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த கதைக்கு வந்து நார்மல் ஆர்டிஸ்ட்டை வச்சா செட் ஆகாது. நம்ம வந்து இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஃபேண்டசி கலந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு நான் ஒரு மனசுக்குள்ள இவர் தான் வந்தால் பண்ணணும்னு அது ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அவர் வந்தால் தான் செட் ஆகும். ஸோ அது மாதிரி அடுத்து வந்து எந்த ஆர்டிஸ்ட் கிடைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட். பட் கமர்ஷியல் எலமெண்ட்ஸோட இதில் வந்து கமர்ஷியல் இல்லாமல் இருந்துச்சு. பட் மேக்கிங்கில் காம்ப்ரமைஸ் இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். மேக்கிங்கில் படத்தை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். எதுலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்குது. மேக்கிங் நாட் ஓன்லி மேக்கிங், எவ்ரிதிங் வில் நாட் காம்ப்ரமைஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். எனக்கு தேவை அது அழகாக வரணும், பக்காவாக இருக்கணும். பார்த்துட்டோம் சார் நாங்கள் ஒயிட் ரோஸ் படத்துலையே. அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு டக்குன்னு இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கும் போது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். எங்கள் எல்லோரும் கஷ்டம் ஃபேஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதை கஷ்டத்தில் விட்டுரும். ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதை இங்கே சொல்லி யூஸ் இல்லை. அதை எதுக்கு, ஏன்னா ரன்னிங் ரேஸ் ஒருத்தர் ஓடுறேன்னா அது எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. கரெக்ட். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜெயிச்சோம், அது வேணும் அடுத்த இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடிய, கஷ்டங்களை சொல்லக்கூடாது. ஓகே, கஷ்டங்கள் வேணாம். ஸோ அதனால் வந்து இனிமையான மொமெண்ட்ஸ் மட்டும் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா சார்? அதாவது எய்ம் ஃபார் த அவுட்கம், அதாவது வெற்றிக்கு எய்ம் பண்ணுங்கள், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் சார் நீங்கள் எய்ம் பண்ணிட்டீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான பிரதிபலனா தியேட்டர்ஸில் மக்கள் வந்து போய் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைஸ் சார். ஸோ இப்போ இட்ஸ் ஒன்லி பிகினிங். எங்கள் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் சக்ஸஸ், அதாவது இது கடைசி மைல்ஸ்டோன் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லலாமா சார்? ஸ்டார்டட் த ரேஸ். ஓகே சார், ட்ராக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் படம் எடுக்கும்போது நான் தான் வந்து இப்படி இன்டர்வியூஸ் எல்லாம் எடுப்பேன் சார், அதில் மறந்துடாதீங்க. எனக்கு நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு இன்டர்வியூ நீங்கள் கொடுத்தீங்க. கண்டிப்பாக சார். படம் வந்து இப்போது தியேட்டரில் பார்க்க முடியாத மக்களால் கூட இப்போ வந்து ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு ஒரு வசதி வந்துருச்சு, எல்லாருமே லைக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம படமும் வந்து ஓடிடியில் வரும், கண்டிப்பாக வரும், வர வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஏன் சங்கர் சார் படம் சூப்பருங்கிறோம், வந்தோன்னே மக்கள் வந்து கூட்டமாக தியேட்டருக்கு போகிறாங்கன்னா அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ பாகுபலி படம் எடுத்துக்கங்க, தியேட்டருக்கு அவ்வளோ கூட்டம் வந்து கேட்டால் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து நான் என்னோடய ஆசை வந்து லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட், அதில் வந்து
தேட்டரியல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ படம் வந்து ஓடிடியில் பார்க்குறது செகண்டரி, தேட்டரில் பார்த்து மக்கள் கொண்டாடணும். அதுதான் என்னோட எய்ம். அதுக்கு தான் நான் உழைக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுது சார். சார் நீங்கள் வந்து கஷ்டத்தை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டீங்க. இப்போது இந்த எங்களோட நேயர்களுக்காக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்போது நிறைய பேர் உங்களுக்கு வந்து தோல் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா யார் யாருக்கு சொல்லுங்கள்? பெரிய டீம் இருக்குது. பெரிய டீமா சார்? அதாவது ஆமாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து டெல்லியிலேருந்து இங்கே வரேன் சென்னைக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு நான் வந்து ஓகே வாங்க நீங்கள் என்டர் பண்ணி மோதி பாருங்கள் இல்லாட்ட சீன் சொன்னது என் ஒய்ஃபுக்கு. சென்னை வந்து எதுவுமே தெரியாது, சினிமாவில் யாரும் கான்டாக்ட் கிடையாது, ஒன்றுமே தெரியாது. நான் வந்து லேண்ட் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு சேதுராமன் அவன் வந்து எனக்கு வந்து அவனு திருக்குமார் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் 3 பேருமே வந்து ஒரே கிளாஸ் ஒரே ஸ்கூல் படித்தோம் பழனியில். ஓகே. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஒன் டே இங்கே அப்படி போயிடுவேன், டெல்லிக்கு போயிடுவேன், அப்படி போயிடுவேன். ஸோ ஒன்றுமே தெரியாது. அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணி இங்கே அக்காமடேட் பண்ணி அப்புறம் வந்து வந்த புதுசில் கொஞ்ச நாள் வேலையில் இருக்கும்போது சேது ஆல்ரெடி ஒரு மீடியா சேனல் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படி ஒரு டிவி சேனலில் அவன் எனக்கு வேலை கொடுத்து ஒரு 2 months 3 months அங்கே நான் வந்து அசிஜி கோர்ஸ் முடிச்சோம்ல. ஸோ அவன் வந்து சரி வாடான்னு எனக்கு ஒரு வேலை கொடுத்து அங்கே 2-3 months போவேன். அங்கே போனால் இருக்க மனசு இருக்காது. ஒரு 10 மணிக்கு இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி 2 hours ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் அதை நான் அனுப்பிடுறேன், டைரக்டர் அட்ரஸ் வாங்கி கொடுறேன், அதை வாங்கி கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இருடா சொன்னால் அப்புறம் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தபடி பார்த்துட்டு சரி இது செட் ஆக மாட்டான் நீ கிளம்புன்னு சொல்லி போட்டு அவன் தான் என்னை கூட்டி போய் அங்கே சில டைரக்டர்ஸ் முருகதாஸ் சார் வீட்டில் போய் முன்னாடி நின்றுருப்போம். காலையில் 8 மணிக்கு போயிடுவோம். அவர் வர வரைக்கும். ஆமாம். ஆனால் ஒரு அறிமுகம் இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, யாரும் சப்போர்ட் இல்லை. என் ஃப்ரெண்ட் சேதுராமன் வந்து என்னை கூட்டி போய் கைட் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து போங்கன்ட்டு. அப்போ தான் சுவிஸ்தார் கந்தசாமியோட படம் வந்து ஷூட் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ அவன் என்னை கூட்டி போயிட்டு அவர் ஆஃபீஸை காட்டி அங்கே அசோசியேட் டைரக்டர் வந்து ஒருத்தர் பிடிச்சி என்னை உள்ளே சேர்த்துட்டு அப்படி அவரை பிடிச்சி அப்புறம் டிஎஸ்பி ஆறுமுகன் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் வச்சு உள்ளே போனோம். போய் மீட் பண்ணுறோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்ட்டு படம் முடிஞ்சதுப்போ என்னை இன்டர்வியூ எடுத்தார். அப்போ நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் சார், ஏர்போர்ஸில் விட்டு வந்திருக்கேன் சொன்னால் சரி வாங்க ஜாயின் பண்ண சொன்னார். ஜாயின் பண்ணால் கொஞ்சம் அந்த படம் முடிஞ்சது. அடுத்து திருட்டு பையில படத்தை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாரு. ஓகே. அப்போ வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு, என்னை கூட்டி போயிட்டார். ஸோ அந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ் நான் படம் ஃபுல்லாகவே நான் கூட இருந்தேன். தமிழ் இங்கிலீஷ் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிறதுனால கூட. பார்ட் 2 வேற வரப்போகுது இல்லைங்களா? பார்ட் 2 வந்து முடிஞ்சிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. திருட்டு பையில பார்ட் 2 வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அதுவும் முடிஞ்சது, அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் கேட்க வரேன். ஹிந்தி இல்லாமல் கிரே மேனன் பண்ணிட்டார், அதுவும் ஹிட் ஆகுது. தமிழில் இன்னொரு படம் பண்ணிட்டார், வஞ்சன் தீர்த்தாயிடான்ட்டு. ஓகே. ஸோ அந்த படம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னா ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் போய் ஆசீர்வாதம் வேண்டியதான். ஃபார்ச்சுனேட்லி அவர் சென்னையில் தான் இருந்தார். ஓகே. நானும் ஃப்ரெண்டும் போயிட்டு அவர்கிட்ட காட்டு ஆசீர்வாதம் வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட் சொன்னார். படம் ரிலீஸ் ஆன பின்னாடி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். நான் ஃபோன் பண்ணேன், சார் இப்படி வந்து படம் நாளைக்கு ரிலீஸ் சார்ன்ட்டு. ரிலீஸ் ஆனால் ஓகே ஆல் தி பெஸ்ட், ஜெயிச்சிட்டேன், நம்ம இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணு, ஒவ்வொரு கதையும் நல்லா எழுதணும், செலக்டிவாக பண்ணு அப்படின்னாரு. தேங்க்யூ சார்னா. அதை முடிஞ்ச பண்ணி 6ஆம் தேதி அன்றைக்கி மறுபடி கால் பண்ணேன், சார் நல்லபடியாக ஓடிட்டு சார்னா, விஷ் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா. நான் பாம்பேயில் இருக்கேன், வர முடியுது அப்படின்னாரு. ஸோ கன்ஃபார்ம் அவர் படம் பார்த்துட்டாரா சார்? இல்லை, அதான் பாம்பேயில் இருக்காரு, வந்தோடனே அவருக்கு ஒரு ஷோ கண்டிப்பாக அனுப்பிடுவோம். ஓகே. ஹிந்தி படம் மாற்றி மாதிரி பண்ணியிருக்காருங்களா, அவருக்கு செட்டில் பாம்பே. சரி, இப்போ வந்து இந்த 14 years ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்ததில் சில பேர் வந்து வருவாங்க, ஆனால் அந்த நம்மளோட ட்ரீம் வேலையை பண்ண முடியாமல் திரும்பி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் 14 வருஷமாக இருந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியே முடிச்சிட்டிங்க. இந்த 14 வருஷத்துல எப்பயாவது ஏன்டா ஏர்ஃபோர்ஸை விட்டுட்டு வந்தோங்கிற மாதிரி ஏதோ தோணிச்சா அவங்களுக்கு? தோணியிருக்கு. ஓகே. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் லைஃப் என்ன அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். நான் ஏர்ஃபோர்ஸ் இருந்த வரைக்கும் நான் வந்து லீவில் வந்தேன்னா ஒரு எல்லோரும் என்னை வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் இருக்கிறது ஒன்று இருக்குது. டியூட்டி போவோம், அது ரெகுலர் டியூட்டிஸ். என் ஃபேமிலியோடு தான் நான் இருக்கேன், டெல்லியில் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி டெல்லியில் தான் இருக்கேன், ஃபேமிலியோடு தான் இருப்பேன். மார்னிங் 6:30 கிளம்ப டியூட்டி போவேன். பை 2 மேக்ஸிமம் பை 2 வீட்டுக்கு வந்துடுவோம். ஆஃப்டர்நூன் 2 வந்துடுவோம். லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஒரு 1 hour போய்ட்டு மறுபடியும் வந்துடுவோம். அப்புறம் டின்னர், டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருப்போம். வருஷத்தில் 2 months லீவ் கிடைக்கும், வந்துட்டு ஜாலியாக 1 month பிரேக் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாப்பியாக இருந்துச்சு, நல்ல சம்பளம், ஒரு டென்ஷனும் கிடையாது. இது மாதிரி நம்ம வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு அந்த இதெல்லாம் இல்லை. அதே நான் ஏர்ஃபோர்ஸில் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கார்கில் இருந்தேன். நான் ஓகே. பார்டர்ஸ் இருந்தேன், ஹல்வாரான்ட்டு, நியர் டு பஞ்சாபில் லுதியானா பக்கத்தில் ஹல்வாரான்னு. அங்கேயெல்லாம் ஒர்க் டஃப்பாக இருந்துச்சு, பட் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நான் பிஸியாக இருந்தேன்னா ஹாப்பியாக இருக்கும், சும்மா குறை வச்சுன்னு இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான்.
ஸோ இப்போ இந்த வேலையை விட்டுட்டு வரும்போது வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபாக அவங்க சப்போர்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை சார். ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணா எங்களுக்காக. வேலையை விட்டு டெல்லியில் இருக்கும்போது இப்படி நான் வந்து இப்படி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சினிமாவுக்கு போகலான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா டெய்லி ஒரு கதை சொல்லிட்டு இருப்பேன். ஏதோ புக்கில் ஒரு எழுதுனா அதை ஒரு கதை எழுதி சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து இப்படி சினிமாவுக்கு போகலான்னு இருக்குன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வேணாம்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அதான் ட்ரீம், எப்படியாவது இது இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் விட்டு நான் போய் படத்துக்கு போய் ஆவேன், நான் எப்படியா போவேன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன சரி இப்போ ஒய் டு வேஸ்ட் டைம், போங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு அங்கேருந்து சென்னை வந்துட்டோம். வந்த முன்னாடி ட்ராவல் அப்படியே வந்து கலைத்தாய் மேலே நீங்கள் மட்டும் லவ் வச்சுருந்தீங்க, இப்போ கலைத்தாயும் உங்கள் மேலே வந்து உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணி அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நம்ம வந்து சின்சியராக அந்த ஒரு வேண்டுதல் பண்ண கலைத்தாயிட்ட வேணும்னா ஷி வில் அக்ரி. அது நமக்கு சின்சியராக இருக்கணும், டெடிக்கேட்டடாக அந்த இதுதான் ஃபோக்கஸ்னு போயிட்டுருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் சார் இப்போ ஒரு படத்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த படத்தை வந்து பெண்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு வேற சொன்னாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க? ஆக்சுவலாக நான் வந்து நான் படத்தை வந்து ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்கும்னு சொன்னேன். நான் பிலீவ் பண்ணேன் யங்ஸ்டர்ஸ் காலேஜ் பசங்களை தான் த்ரில்லர்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் எஸ்பெஷலி வந்து தேட்டர் விசிட் போயிருந்தேன். 3 days முன்னாடி காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஓகே. எல்லாம் ஒரு 30 கேர்ள்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். அங்கே வந்து அந்த ஒரு சீனில் கிளைமேக்ஸ் சீனில் வந்து கைலாந்தி வந்து ஆர்கே சுரேஷரை வந்து அடித்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவங்களாம் கைத்தட்டாங்க, வான்னு கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருட்டுக்கு தெரியல, இடையில தான் போய் வந்திருந்தாங்க. ஏதோ பாய்ஸ் தான் இருக்குன்னு வச்சுருந்தாங்க. படம் முடிஞ்ச முடி பார்த்தா எல்லாமே உமன்ஸ். வெளியே வந்து நான் ஓரம் பண்ணிருந்தேன். அப்புறம் வந்து ரூசோன்னு அந்த படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருப்பார். அவர் நின்றுட்டு இருந்தார். அவரை வந்து சார் நீங்கள் தான் நடிச்சிருக்கீன்ட்டு அப்புறம் வந்து சூப்பர் சார்ன்ட்டு படம் சூப்பராக இருக்குது சார், கைலாந்தி கொள்றது தான் சார் சூப்பர்னுங்க. அது மாதிரிலாம் வந்து மாறிடுச்சு. சார் இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது சார், நம்ம யாரு கூட சேர்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வழி வாழ்க்கை அப்படின்ட்டு. அது நீங்கள் அது மாதிரி சின்ன மெசேஜ் நிறைய இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சின்னது, அதாவது டைரெக்டாக சொல்லாமல் ஒரு செயின் மாதிரி நிறைய மெசேஜ் அங்கங்கே வந்து இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். வி ஒர்க் ஃபார் தட். சார் ஒரு சூப்பரான ஒரு படைப்பு நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களோட சினிமா கரியர் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிங்க சார். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு படம் பற்றினா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்களேன். எந்த ஜானர் ஆச்சு சொல்லுங்களேன், இல்லை யாரை வச்சு படம் பண்ணணுன்ட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்குது அது எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீம் நடக்குதான்னு தெரியாது. உங்களோட ட்ரீம்? எனக்கு ட்ரீம் சினிமாவில் எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்குது, பட் அது நடக்குமா என்னன்னு தெரியல. இமீடியட்டாக பண்ணணும்னா எனக்கு ஆசை வந்து விக்ரம் சார் வச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, அஜித் சார் வச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது வந்து ரெண்டு ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது ரெண்டும் ஐ எம் ட்ரைங். I will do it, not immediately, maybe. But definitely. Immediately இல்லனாலும் definitely வந்து அது நடக்கும். அவங்ககிட்ட மீட்டிங் இருக்குன்னா என் கதை சொன்னா அவங்க ஓகே சொல்லுவாங்க. சூப்பர். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எஸ். பெரிய பெரிய ஆட்களை வச்சு எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளும் நிறைய பின்னாடி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்கிரிப்ட் அது மாதிரி ஹெவி டிமாண்டிங் ஸ்கிரிப்ட். அவர் வச்சு பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்கிரிப்ட் இவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கணும் தோணுது. ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக என்னோட லைஃப், ஏர்ஃபோர்ஸ் லைஃப். ஸோ அது வந்து இவர் பண்ண நல்லாயிருக்கும், இந்த கதை இவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பல பேருக்கு வந்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஆஃபீஸராக நீங்கள் வந்து இருந்தீங்க. ஸோ நாட்டுக்கு சேவை பண்ணது எப்படி இருக்குது? இப்போ சினிமாவுக்கு வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களெல்லாம் நல்ல படங்கள் கொடுத்து எங்களை வந்து சந்தோஷமாக வச்சுட்ருக்கீங்க. ஸோ அது ரெண்டுக்கான ஒரு வித்தியாசம் ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குல்ல, யூனிஃபார்ம் போகிற ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, ஓகே, அதுவே ஐ வில் ஃபீல் ப்ரவுட். போலீஸ் யூனிஃபார்ம் ஆகட்டும், இந்த படத்தில் பார்த்தா போலீஸ் கேரக்டர் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக கட்டாமல் ஒரு என்னது சிம்பதி இருக்க ஒரு மனசாட்சி உள்ள போலீஸ் இருக்க கேரக்டர் தான் நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ஓகே, எதுக்கு தான் கத்தி பேசாமல் இல்லாமல் ஒரு சாஃப்டாக ஒரு சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. அதான் இந்த கதையில் அது அந்த மெசேஜ் இருக்கும். போலீஸ் ஆஃபீஸருங்க தான் வந்து சும்மா கத்தி பேசிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு போகிறதா கிடையாது. ஹி நோஸ் த பெயின் ஆஃப் அதர். அதுதான் இந்த கதையில் வந்து இருக்கும். அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும். ஏர்ஃபோர்ஸும் யூனிஃபார்ம் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறது. அந்த ஆக்சுவலாக வந்து என்ன, நான் யூனிஃபார்ம் போட்டு நின்றேன்னா ஒரு பெருமை இருக்கும். பசங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். நான் ஸ்டூடியோ கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். இவன் வருவாங்க, அப்போ யூனிஃபார்மில் இருப்பேன். அந்த வாக் ஸ்டைலு எனக்கே தெரியாமல் மாறிடும். அந்த கெத்து எல்லாம் இருக்கும். அந்த ஐ ஃபீல் ப்ரவுட்.
இன்றைக்கி ஏர்ஃபோர்ஸ் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ வந்து ஸ்கூல் லைஃப் முடிச்சோன்னா ஏர்ஃபோர்ஸ் போகிறேன். ஜஸ்ட் குழந்த மாதிரி தான் 18 இயர்ஸ் 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்னால் நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? ஒன்றும் இல்லை. ஏர்ஃபோர்ஸ் தான் எல்லாத்தையும் எனக்கு நான் லேர்ன் எவ்ரிதிங் ஃப்ரம் மல்டி டாஸ்க் ட்ரைனிங்னு ஒன்று அங்கே வச்சுருக்காங்க. ஓகே. they will teach you everything how to survive in any situation. ஸோ இது மாதிரிலாம் வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தது, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தது தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓகே. அங்கே கற்றுக்கிட்டது இப்போ உங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மக்கள் வந்து ஒரு காசு கொடுத்து அந்த 2-3 மணி நேரம் வந்து ஒரு படத்தை ரசித்து பார்க்குற மாதிரி படங்களே இப்போ நிறைய படங்கள் வர்றதில்லை. அப்படி நல்ல படங்களுக்கு வந்து கரெக்டான ஆடியன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது உங்களோட படம் வந்து எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு படமாக மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா வெறிமைகளுக்கும் நார்மலாக இருக்கிற மக்களுக்கும் அவங்களோட வழியை எடுத்து கூறுற மாதிரி படங்களும் நீங்கள் பண்ணுவீங்களா சார்? சரி, நான் இங்கே இல்லை நல்ல படம் பண்ணுவேன் கண்டிப்பாக. அடுத்தவங்கள வழியை எடுத்து கூறுற மாதிரி இல்லை. எனக்கு வந்து பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குறது தான். எல்லாருக்குமே பாசிட்டிவ் ஹோப் தான். ஓகே. சினிமா இஸ் மீடியா ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ். நம்மளை நம்பி ப்ரொடியூசருக்காக பணம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு மணி போகிறது அதுக்கு தான் ப்ராஃபிட் பிஸ்னஸ் தான் போடுறாங்க, அதை எடுத்து கொடுக்கணும். அதே நேரம் தேட்டருக்கு வரவங்களை வந்து ஐ ஷுட் என்டர்டெயின் கீப் தம் என்கேஜ்ட். நைஸ். இல்லை அது நான் அந்த படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஓகே. எங்கேயுமே தவறு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குறதுக்கு வி ஷுட் ட்ரை. ஸோ நான் குவாலிட்டியான படங்கள் தான் வரும். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரான குவாலிட்டியான செம்மையான படங்கள்லாம் நிறையா வந்து உங்கள் மூலிமா நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ நேரம் ராஜசேகர் சாருடைய நிறைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு இருந்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்மளோட ஸ்பாட்லைட் ஷோவில் இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ரத்னி. தேங்க்யூ.